திருமணமான ஒரு பெண் தன் கணவரோட உடன் பிறந்த சகோதரிகளை, அதாவது அக்காவோ இல்ல தங்கையோ, இவங்கள நாத்தனார் என்று தானே சொல்றோம். ஆமா, இதுக்கு என்னதான் பொருள் பார்க்கலாமா? புகுந்த வீட்டிற்கு வரும் புதுமண பெண்ணுக்கு அங்க மாமியார் மாமனார் எல்லாம் பெரியவங்களா தானே இருப்பாங்க. ஆனா இவங்க வயதுக்கு ஓரளவு ஒத்து போற அளவுக்கு கணவரோட அக்காவோ தங்கையோ தான் இருப்பாங்க. அதனால அங்க இவங்க நாவுக்கு துணையா தான் அவங்க இருப்பாங்க. அதாவது பேச்சு துணையா இருப்பாங்க. அதனால தான் துணையார், நாவுக்கு துணையார்னு சொல்வாங்க. இதைத்தான் காலப்போக்கில் மருவி நாத்தனார் என்று ஆச்சாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இவங்க 2 பேரோட மனைவிகளை ஓரகத்தின்னு சொல்வாங்க. இதுலயும் சில பேர் ஓரவத்தின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இது உண்மையில ஓரகத்தி. அதாவது ஓர் பிளஸ் அகத்தி. அகம் என்றால் வீடு என்று தானே பொருள். எனவே ஓரகத்தின்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பெண்களை, அதாவது அண்ணன் தம்பிகளுக்கு வாழ்க்கைப்பட்டவர்களை குறிக்கும் சொல்.